நம்ம அந்த குடும்பத்தை நம்ம பார்க்கும்போது ஈசாக்கினுடைய மனைவி ரெபேக்காள், 2 பிள்ளைகள் அவங்களுக்கு, யாக்கோபு, ஏசா 2 பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 25:28 ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான், ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தாள். பாத்தீங்களா, ஒரு குடும்பத்தில் அப்பா ஒரு மகனை நேசிக்கிறாரு, மூத்தவனை, அம்மா ஒரு இளையவனை நேசிக்கிறார். அப்ப அம்மா மூத்தவனை நேசிக்கல, அப்பா இளையவனை நேசிக்கல. ஏனென்றால் அவருக்கு சுவையான சமையலை அவர் கொடுத்ததுனால அண்ணனை நேசித்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். என் பிள்ளை நல்லா படிச்சான், நல்லா இவன் படிக்கிற பிள்ளை, அதனால அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழந்தை மேல அதிகமாக அன்பு காட்டுவார்கள், அவனை கொஞ்சுவார்கள். நல்ல உணர்ந்த ஒருவருக்கு படிப்பு வராது, அதே நேரத்தில் அது படிக்கவும் வராத ஒரு குழந்தைய அவ்வளவு கண்டுகொள்ள மாட்டார்கள், அது வேதனைப்படும் இருதயம். அதே நேரத்தில் இன்னொரு காரியம், ஒரு குழந்தை நல்லா சம்பாதிக்குது அல்லது ஃபாரின் போய் சம்பாதிக்குது, நல்ல உன்னத நிலையில இருக்கிறது, நல்லா நிறைய காசு அம்மாவுக்கு அப்பாவுக்கு கொடுக்கிற போது அப்பாவோ அம்மாவோ அந்த பிள்ளையை அதிகமாக கவனிப்பார்கள். சரியான சம்பளம் இல்லாம ஒருவேளை நார்மலா இருக்கிற ஆவரேஜா இருக்கிற இன்னொரு மகனோ ஆகட்டும், அவனை காட்டினோம் அவனுக்கு அதிக மதிப்பு கொடுப்பது, அவருடைய வார்த்தையை கேட்டு செயல்படுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் மனதிலே இதயத்திலே வேதனையை உண்டு பண்ணும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால இங்க பாருங்க, குடும்பத்தில் இப்படி இருக்கும் பொழுது 2 குழந்தை இருக்குங்களா, 2 குழந்தையும் ஒரே போல நம்ம நேசிக்கணும். கருப்பா இருக்கலாம், ஒன்று வெள்ளையா இருக்கலாம், அல்லது ஒன்று நல்லா படிக்கலாம், ஒன்று நல்லா படிக்காம இருக்கலாம், ஒன்று நல்லா சம்பாதிக்கலாம், ஒன்று நல்லா சம்பாதிக்கலாம், அட்லீஸ்ட் அல்லது ஒரு பிள்ளை உயர்ந்த பதவியில் கலெக்டரா கூட இருக்கலாம், ஒரு பிள்ளை சாதாரண கூலி வேலை கூட செய்து கொண்டிருக்கலாம். 2 பேரையும் ஒரே மாதிரி நீங்க அன்பு செலுத்தணும், 2 பேரையும் ஒரே மாதிரி பட்சம் இல்லாமல் நடத்தணும். எப்படி ஒரு கலெக்டர் நல்ல உன்னத பொசிஷன்ல இருக்கிற ஒரு குழந்தையுடைய பேச்சை கேட்டு செயல்படுகிறார்களோ அப்பா அம்மா, அதே போல ஒரு நல்ல வேலை இல்லைனாலும் அந்த பிள்ளையுடைய பேச்சையும் கேட்கணும். இல்லைன்னா இதயத்தில் வேதனை உண்டாகும், குடும்பத்திலே கலவரம் உண்டாகும், குடும்பத்திலே பிரிவினைகள் உண்டாகும். அந்த வேதனை வலிகளை நீங்க மறக்கவே முடியாது அவர்களால். ஏசாவை தகப்பன் விரும்புகிறார், யாக்கோபை அம்மா விரும்புகிறார்கள். எப்போ இப்படி நடக்குதோ அந்த குடும்பத்தில் கலவரம் தான் வரும், பிரச்சனைகள் வரும். ஒருவேளை நீங்கள் தெரியாமல் இருக்கலாம், தாய் தகப்பன்மார்கள் எச்சரிக்கையா இருக்கணும். பிரதர் சிஸ்டர் கூட இருக்கலாம், ஒரு பிரதர் இன்னொரு பிரதர் அதிகமாக நேசிப்பது, மற்றொரு பிரதரை நேசிக்காமல் இருப்பது, சிஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு சிஸ்டரை நேசிப்பது, இன்னொரு சிஸ்டர் நேசிப்பால் இருப்பது, ஒரு சிஸ்டர்னால நல்ல உதவி வருகிறது அவங்க ரொம்ப நேசிப்பது, அதிகமாக பேசுவது, இன்னொரு சிஸ்டர் கூட பேசுவதே இல்லை, போன் பண்ணுவதே இல்லை, ஏன்னா அங்கிருந்து ஒன்றும் கிடைக்கல உதவி. அப்படிப்பட்ட பாரபட்சம், அதான் யாக்கோபு சொல்லுகிறார். பாரபட்சம், பட்சபாதம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படி என்று ஈசாக்கு சொல்லுகிறார். ஆதியாகமம் 27:7 ஈசா இங்கே வா, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா அப்படியே என்றார். யார் ஆசீர்வதிக்கணுமா? அண்ணன் ஆஸ்வதிக்கணும். யாரை ஆஸ்வதிக்க கூடாது? தம்பி ஆஸ்வதிக்க கூடாது. ஸோ அவருடைய ஆஸ்வாதத்தை அண்ணனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீ சீக்கிரமா வா என்றார். இதை அம்மா கேட்டு விடுகிறார்கள். ரெபேக்காள் கேட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க உடனே யாக்கோபை கூப்பிட்டு உங்க அண்ணனை உங்க அப்பா ஆஸ்வதிக்க போகிறார், மரணம் அடையும் முன்னே ஆஸ்வதிக்கும்படி நீ சமைத்து கொண்டு வா என்று சொல்ல நான் கேட்டேன், அதனால நீ உன் தகப்பன் மரணம் அடையும் முன்னே உன்னை ஆஸ்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றார். பாருங்க, தகப்பன் ஒரு பிள்ளையை ஆஸ்வதிக்கணும்னு நினைக்கிறார், தாய் இல்ல அந்த பிள்ளை ஆஸ்வதிக்கப்படக்கூடாது, இன்னொரு பிள்ளை தான் ஆஸ்வதிக்கப்படணும் என்றார். இப்படி பாரபட்சம் உள்ள குடும்பத்தை நாம் இங்க பார்க்கிறோம். அப்போ அவன் எவ்வளவு சொல்லுகிறான், பா அம்மா அப்படி செய்யக்கூடாதுமா, கண்டுபிடிச்சிடுவாரு, நான் கிட்ட போனா அண்ணன் இல்லை தம்பி தான் கண்டுபிடிச்சுவாரு, அப்புறம் எனக்கு சாபம் வரும், இல்லை நான் பார்த்துக்கிறேன் போன்னு சொல்லி அவனை அனுப்பும் பொழுது அவன் கரங்களை எல்லாம் தொட்டு பார்க்கிறான். அவனுடைய கைகள் அவன் சகோதரனுடைய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவர்களாக இருந்தபடினால் இன்னான் என்று அறியாமல். பாருங்க 27-22 யாக்கோபு தன் தகப்பனாக ஈசா கண்டையில் கிட்ட போனான். இவன் அவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள், மாட்டிக்கினாரு. அந்த இடத்துல அவன் சத்தத்தை மாத்தல, ட்ரெஸ் போட்டு போறதுனால ஏசாவின் முடியல ரோமம் உள்ள கரங்களாக இருந்தது. அவன் பேசும் பொழுது இது யாக்கோபின் சத்தமாக இருக்கிறது அப்படின்னும் போது அவன் என்ன பண்றான், குரலை மாத்திரான்.
மிமிக்ரை நடக்குது, அங்க மிமிக்ரை பண்றான். அவன் சொல்றான், நீ என் குமாரனாக ஏசாதானே என்றான். அப்பா நான் தான் அப்படின்னு ஏசாவை போல பேசுறான். இதுதான் நடக்கும். அது அப்புறம் என்ன பண்றான், அவன் ஆசீர்வதித்து அனுப்பிவிட்ட பிறகு ஏசா வருகிறான், அவன் ஏமாற்றப்படுகிறான். உடனே என்ன நடக்கிறது, என் தகப்பன் மரணம் அடைந்தவுடன் நான் அவனை கொலை செய்வேன். இதுதான் நடக்கும். குடும்பத்திலே தகப்பன் தாய்மார்கள் குடும்பத்திலே நம்ம பட்சபாதம் பார்த்தோம்னா, பட்சபாதம் பார்த்து சரியா இருக்கணும். தேவனுடைய பிள்ளை என்றால், தேவனுடைய ரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளை என்றால், எந்த பிள்ளை உங்களை நல்லா கவனிச்சா கூட, எந்த பிள்ளை அதிகமாக அன்பு செலுத்தா கூட, அன்பு செலுத்தாத பிள்ளை அன்பு அல்லது சரியா பேசாத பிள்ளைகளை கூட நீங்க சரிசமமா இருக்கணும். தாய்மார்களே, தந்தைமார்களே, தேவனுக்கு உண்மை எல்லாரும் சரிசமமா இருக்கணும். இது நீதி, இது நியாயம், இது கர்த்தருக்கு பிடிக்கும். ஏன்னா தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவரை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து, அவருடைய பதவியை பார்த்து, அவருடைய அழகை பார்த்து, அவன் கொடுக்கிற நன்மைகளை பார்த்து, அவன் செய்கிற உபச்சாரங்களை பார்த்து அதிகமாய் நேசிக்கிறாய். ஒருத்தர் அதை செய்யாம இருக்கலாம், ஆனால் குடும்பத்தில் எல்லாரையும் சரிசமமாக நேசிக்க வேண்டும். தேவன் பட்சபாதம் இல்லை என்பதனாலே தேவனுடைய பிள்ளையாகிய நீங்கள் கூட பட்சபாதம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும்.